பவுன்சிங் பாலெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்ஸ் போடும்போது அது தரையில் பட்டு திரும்பி பவுன்ஸ் ஆகி மேலே வரும். இதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் எத்தனை பேர் நம்மளை எத்தனை வாட்டி கீழே தள்ளணும்னு நினச்சாலும் நம்ம விழுகிறது தேவனோட பாதமாக இருந்தால் தேவன் மறுபடியுமா நம்மளை உயர்த்தி வைப்பார். நம்மளை வெட்கப்படுத்தணும்னு நினச்சவங்க கண் முன்னாடி தேவன் நம்மளோட தலையை உயர்த்தி வைப்பார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருக்கீங்க, உங்களை சுற்றிலும் இருக்கவங்க உங்களை எப்படியாவது கீழே தள்ளணும், உங்களை அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா இன்னைக்கான வாக்குத்தத்தம் உங்களுக்கு தான். வேதத்துல பாருங்க, ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல போட்டிருக்கு, 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார்னு போட்டிருக்கு. ஆமாங்க, நான் ப்ராஃபட்டிக்கா சொல்றேன், இன்னிலிருந்து 3 நாள்ல யாரெல்லாம் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கீங்களோ தேவன் உங்களோட தலையை உயர்த்தி வைக்க போறார். உங்களை யார் கீழே தள்ளணும்னு நினைச்சாங்களோ அவங்க மூலமாவே உங்களுக்கு ஒரு உயர்வை தரப்போறார். அவங்க முன்னாடி உங்களை உயர்த்தி வைக்க போறார். அதனால யாரை பார்த்தோ எந்த சூழ்நிலையை பார்த்தோ பயப்படாம நீங்க கீழே விழும்போது நீங்க தேவனோட பாதத்தை மட்டும் பற்றி கொள்ளுங்க. நிச்சயமா தேவன் வர நாட்கள்ல உங்களை உயர்த்தி வைப்பார். கர்த்தர் உங்களோட கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமீன். If you have a closer look at the bouncing ball, if you throw it on the ground, it will hit the ground and it will bounce back. Likewise, in our life, if people around are trying to push us down, and instead of taking revenge on them, if you are holding on to our God will restore you to your place and He will lift your head up using the persons who try to bring shame to your name. If you are in a situation like this, if the people around you are trying to push you down, and if the people around you are trying to bring shame to your name, don't worry. Today's verse is for you. Look what the Bible says in Genesis chapter 40 verse 13. Now within 3 days, Pharaoh will lift up your head and restore you to your place. Yes, I'm prophetically telling you that within 3 days, our God is going to restore you to your place in your position, and He is going to lift your head up, and He will use the people who try to insult you and who try to bring shame to you, and He will bless you through them, and He will lift your head up before them. So don't worry or don't be afraid of the people or the situation surrounded by you. Instead, look unto our Lord, hold on to Him, trust Him without any doubt, and receive the blessing. God bless you all. Have a blessed day. Amen.